வணக்கம். இப்ப நெக்ஸ்ட் கேமராவை வந்து நம்ம எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி எண்ணில் ஆட் பண்ணுறதுலையே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் அந்த கேமராவோட ஐபி கேமராவோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது இந்த வெப்சைட்டில் லிங்க்கில் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் கேமராவோட ஐபி ஃபைண்டர் ப்ளஸ் சிஎம்எஸ் சாஃப்ட்வேர் இது எல்லாமே லிஸ்ட் அவுட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போனா என்ன ஐபி கேமரா எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இருக்கு இல்லையா 126 சொல்லி இந்த கேமராஸ். இப்போ நான் 2 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று புல்லட்டு, ஒன்று டூமு. நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணி ஆக்டிவேட்டுன்னு சொல்லி காட்டும். ஸோ ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இது கொடுத்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இருக்கு இல்லையா, இந்த இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பருமே கொடுக்கணும். ஃபோன் நம்பருமே கொடுத்துட்டிங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ ஆக்டிவேட்டுன்னு கொடுங்க. ஆக்டிவேட் சக்ஸஸ்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபி மாற்றுறதா இருந்தால் 1 by 1 தான் மாற்றணும். ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் பேராமீட்டர் டிஃபால்ட்டாக டிஹெச்பி மோட் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாட்டிக்கில் தான் இருக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்டு கொடுத்து மாடிஃபை கொடுங்க. சக்ஸஸ்ன்னு வந்து நிற்கணும் உங்களுக்கு வந்து. இப்போ 125 சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி 126 அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய இதுவுமே கொடுத்துட்டு மாடிஃபை கொடுங்க. ஒரே பாஸ்வேர்டுனால தான் கொடுக்கல. இப்போ ரெண்டுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ கேமராவை வந்து நீங்கள் வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் அது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சர்ச் பண்ணும்போது கேமரா ஐபி அட்ரஸு, சப்நெட் மாஸ்க், கேட்வே, சீரியல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து நிற்கும். ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட்னு சொல்லி காட்டும். இப்போ நம்ம 125 சொல்கிறோம் இல்லையா அந்த கேமராவை. இப்போ இந்த இருக்கு இல்லையா 125 சொல்லி நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். 125 இது கேமராக்கு வந்து பாஸ்வேர்டு போடுறேன் நான். ஓப்பன் பண்ணிவிட்டு இது கேமராவோட லைவ் வியூ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இது கேமரா வியூ செட்டிங்ஸில் போயிட்டு நெட்வொர்க்கில் அதர்ஸ் இதில் வந்து ஆர்டிஎஸ்பி செக்யூர்னு இருக்கு இல்லையா, இது டிசேபிள் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆன் எனேபிள் தான் இருக்குது. ஆர்டிஎஸ்பி செக்யூர் மட்டும் டிசேபிள் பண்ணுங்கள். சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ ஆல்ரெடி என்விஆர் வச்சுருக்கேன். நான் என்விஆர் C+ என்விஆர் வச்சுருக்கேன். C+ என்விஆர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி கேமராவில் போயிட்டு ஆடு கேமராவில் போய் சர்ச்சு கொடுக்குறேன். நம்ம இங்கே பார்த்த ஐபி வந்து 125. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு இதில் காட்டும் ஐபி கேமரா. C+ காட்டும். நீங்கள் மித்த இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் 125 இருக்கு இல்லையா, நான் கிளிக் பண்ணி இங்கே நான் ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு வேறு, நான் செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா பாஸ்வேர்டு நான் மாற்றுறேன். கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஆன்லைன் வந்துடும். மொதல் கேமரா தான். ஸோ லைவ் வியூவில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு கேமரா ஆட் ஆயிரும். ஸோ இதில் மைக்கு சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நெக்ஸஸ் கேமராவை வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி என்விஆரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் வாட்சிங்.